ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி கருவாடு எப்படி எண்ணெய் ஊற்றுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கருவாடு. அதில் மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வச்சுட்டு அந்த நான் ஃப்ரை பண்ணின பேன்லேயே ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் டக்குன்னு வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகினதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை கொச்சிக்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணுங்கள். நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தாரேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கு பிறகு இதையும் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் வரைக்கும் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதோட கொஞ்சமாக மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணுமெண்டா சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி பொரித்து வச்சுக்கிற கருவாடை எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள். கருவாடை பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சால்ட் ஆட் பண்ணி அதை ஆல்ரெடி பொரித்து எடுத்துக்கோங்க. கருவாட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லே. அவ்வளோதான் எங்களோட கருவாடு ரெடி. நீங்களும் ஹோமில்